வீடியோட டைட்டிலும் தம்பனெயிலும் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்னு. டிசம்பர் 17ஆம் தேதி தான் Realme X2 லான்ச் பண்ணாங்க. டிசம்பர் 20ஆம் தேதி தான் அவங்களோட ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்றைக்கே நம்ம Realme X2 புக் பண்ணோம். ஆனால் அது கையில் கிடைக்கிறதுக்கு 4-5 நாள் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் புக் பண்ணி வரணும்னா அந்த டைம் ஆகும். சரிதான். Realme X2யோட சக்ஸஸராக தான் Realme X2 லான்ச் பண்ணாங்க. Realme X2க்கும் Realme X2க்கும் ஆன கம்பேரிசன் வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கு முன்னாடி. அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்கு மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். என் வீடியோவை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா என் பேர் அதீப். எனக்கு 2 டெக் சேனல் இருக்குது. ஒன்று மலையாளத்துலேயும் ஒன்று தமிழ்லேயும். தமிழ் டெக் சேனலோட பேர் அதீப் டெக் தமிழ். அந்த சேனலில் இருக்கிற வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மலையாளம் டெக் சேனலோட பேர் அதீப் டெக் மலையாளம். அந்த சேனலோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓலங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் Realme X2 வர பாக்ஸ். பாக்ஸோட மேலே பார்த்தீங்கன்னா Realme X2வோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலவே இந்த ஃபோனோட ஹைலைட்டட் ஃபீச்சர் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட 2 சைடில் பார்த்தீங்கன்னா Realmeயோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட கீழே பார்த்தீங்கன்னா ஃபோனோட எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வேரியண்ட் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என் கையில் இருக்கிறது 8GB 128GB பேர்ல் ப்ளூ வேரியண்ட் தான் நான் வச்சுருக்கிறது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,999 ரூபாய் வருது. இதுதான் Realme X2வோட டாப் வேரியண்ட். அடுத்து இந்த பாக்ஸோட சீலை கட் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம Realme X2 வருது. அதுக்கப்புறமா ஒரு யூசர் மேனுவலும் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு ஃபோன் கேஸும் இந்த பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 6 ஆம்பியருக்கான ஒரு சார்ஜிங் அடாப்டர் இதில் வருது. அப்புறமா ஒரு USB-C டைப் கேபிளும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சிம் இன்ஜெக்டர் பின்னும் வருது. இதெல்லாம் தான் பாக்ஸ்குள்ளே வருது. அடுத்து நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட ரைட் சைடில் தான் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் வருது. அதுக்கப்புறமா சிம் கார்டு ஸ்லோட்டும் கொடுத்துருக்காங்க. இது டியூவல் நானோ சிமெண்ட் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லோட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. 256GB வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், C டைப் போர்ட்டு, ப்ரைமரி மைக்ரோஃபோன், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இதெல்லாம் தான் ஃபோனோட கீழே வருது. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 730G தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 8 நானோமீட்டர் ப்ராசஸிங் டெக்னாலஜியில் இருக்கிற ப்ராசஸர். இந்த ஃபோனில் இன்பில்ட்டாகவே Dolby Atmos சப்போர்ட்டு Realme கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் டியூ ட்ராப் டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. 91.9% தான் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வருது. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா Full HD+. இது ஒரு LCD பேனல் கிடையாது. இது ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் இதில் வருது. அதனாலவே இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 0.36 செகண்ட்ஸில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டை அன்லாக் பண்ண முடியும். இந்த ஃபோனில் கோர்னிங் ஒரு லெவல் 5 ப்ரொடெக்ஷன் Realme கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். ஒரு 32 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கேமரா செட்டப் தான் இதில் வருது. ஒரு 64 மெகா பிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சலோட ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு போர்ட்ரேட் லென்ஸும் ஒரு மேக்ரோ லென்ஸும் தான் இதில் வருது. டோட்டலாக இதில் 4 கேமரா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனோட ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி நமக்கு 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம் per செகண்டில் ஷூட் பண்ண முடியும். 1080p வீடியோஸ் 30-60 fps ஷூட் பண்ணலாம். 720p வீடியோஸும் 30-60 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமராக்கும் பேக் கேமராக்கும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதனால் ஷேக் இல்லாமல் நமக்கு ஸ்மூத்தாகவே வீடியோ ஷூட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஃபோனில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் தான்.
இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ Realme X2 ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் ஷூட் பண்ணது. எக்ஸ்டர்னலாக மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணல. ஃபோனில் இருக்க இன்பில்ட் ஆடியோ தான் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. $1080p 30 ஃப்ரேம் per செகண்ட்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் Realme X2 கொடுத்துருக்காங்க. Realme XT 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. அது இங்கே பேச வேண்டாம், இருந்தாலும் வீடியோ கொஞ்சம் லெங்க்த்து வேணுங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். தேவையில்லாத வெட்டி போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ Realme X2 ரியர் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த வீடியோ. 4K 30 ஃப்ரேம் per செகண்டில் தான் நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நான் அல்ட்ரா ஸ்டெடி மோடு ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஓடி பார்க்கலாம் எவ்வளோக்கு ஸ்டெபிலைஸாக இந்த வீடியோ வருதுன்னு. இப்போ நம்ம ஓடலாமா? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோட இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு. அடுத்து நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். 4000 mAh நான் ரிமூவபிள் பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல காரியம்தான். இந்த 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை யூஸ் பண்ணி 0 to 65% சார்ஜை நம்ம அரை மணி நேரத்தில் பண்ண முடியும். 1 hour சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபோனு கம்ப்ளீட்டாகவே சார்ஜ் ஆயிரும். ரொம்பவே ஃபாஸ்ட்டான சார்ஜிங் டெக்னாலஜி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 182 grams தான் வருது. ஹைட்டு 8.6 mm, லெங்க்த்து 158.7 mm, விடுத்து 75.2 mm தான் வருது. இந்த ஃபோனு Android 9 Pie தான் ரன் ஆகுது. ColorOS 6 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்து நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். ப்ரைஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனு எந்தெந்த கலரில் வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோன் 3 கலரில் வருது. பேர்ல் ப்ளூ, பேர்ல் ஒயிட், பேர்ல் க்ரீன், இந்த 3 கலர் தான் இந்த ஃபோன் வருது. அடுத்து இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்க்கலாம். இந்த ஃபோன் 3 வேரியண்ட்டில் வருது. 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 16,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 18,999 ரூபாயும், 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 19,999 ரூபாய் தான் வருது. அப்போ 15,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு இடையில ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபோன் தான் இந்த Realme X2. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருக்கான சப்போர்ட் அவங்க தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 730G ப்ராசஸர் வருது. அப்புறம் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், இது எல்லாமே இதில் இருக்குது. அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் ஐக்கன் இருக்குது. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே கிடைக்கும்.